போர் தொடக்கத்திலே பசுவை கவர்தல் என்ற முறையிலே வியாஜ்யத்தை வைத்து போர் தொடங்குகிறது. அதன் அடிப்படையிலே வென்றவனோ தோற்றவனோ மீண்டும் போர் செய்கிறான். ஆக முதலிலே வருகின்ற பசு கவர்தல் என்பதை பெரிய போர் என்ற கணக்கிலே கொள்ளாமல் கலவரம் என்ற முறையிலே வைத்துக்கொள்வோம். ரெண்டாவது, அதில் வென்றவனோ தோற்றவனோ என்றபோது தான் முதல் போர் அது ஒரு சின்ன நிலையிலே இருப்பது. அதில் வென்றவனோ தோற்றவனோ செய்கின்ற போர்கள் கொஞ்சம் கடுமையானது. அதை ஒட்டி மூன்றாவது நிலையிலே மதிலும் அரண்களிலே இருந்து வெல்லுகின்ற ஒரு போர் நிலை. யாராயிருந்தாலும் தோல்வி என்பதோடையே ஒருவன் வாழ்க்கையை முடித்து கொள்ள முடியாது. கடைசி மூச்சு உள்ளவரை வெற்றிக்காக போராடுவது என்பதுதான் சாமானியமாக ஆணின் லட்சணம். ஆணுக்கு இதுதான் இலக்கணம் என்று சொன்னால், மாவீரர்களுக்கு, அரசர்களுக்கு அது கடுமையான லட்சணம், நிச்சயமான லட்சணம் என்பது தெரிய வருகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தை நிர்ணயித்து கொண்டு வெற்றி அல்லது வீரமரணம் என்ற ஒரு முடிவான சித்தாந்தத்தோடு செய்கின்ற போர் தான் தும்பைப் போர். வீரர்களெல்லாம் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கடுமையான ஆரவாரத்தோடு கூட இதை பற்றித்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அரசன் முடிவு செய்து தும்பைப்பூவை தலையிலே சூட்டிக்கொண்டான். வீரர்களுக்கு செய்தி தெரிந்து அதிர போர் செய்யும் தும்பை தொடங்க இருக்கிறது என்று ஆனந்தத்துடன் ஆரவாரம் செய்தார்கள். இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக எல்லா வகை படை வீரர்களும் அரசன் முன்னே போய் நின்றார்கள். அரசன் பலவிதமான ஆயுதங்களையும் ஊர்களையும் பொன் மணி போன்ற ஆபரணங்களையும் மருத நிலங்களையும் யானைகளையும் குதிரைகளையும் படைகளுக்கு, படை வீரர்களுக்கு அள்ளி கொடுத்தான். இதற்கு காரணம், அரசனே தன் மரணத்தை எதிர்நோக்குகிறான், மரணத்துக்கு துணிந்திருக்கிறான் என்று பொருள். எனவே முதல் நிகழ்ச்சியாகவே இந்த கடுமையான போரிலே வீரர்களுக்கு கொடுக்கின்ற சன்மானங்கள் வருகின்றது. யானை, குதிரை, தேர் போன்ற எல்லா விதமான படையும் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நியதி. வீரர்கள் காலாட்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். மற்ற வீரர்களை பார்த்து சொல்லுகிறார், தோழர்களே, நாம் கடுமையான போருக்கு புறப்பட்டிருக்கிறோம். வேற்படை வைத்திருக்கிற வீரர்களெல்லாம் அந்த இலக்கணத்திலிருந்து மாறுபடாமல் நடந்து கொள்ளுங்கள். நீதி மாறுபட்டால் அரசர்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படும். எனவே நாம் உயிரை காப்பதை காட்டிலும் போருக்குள்ளே நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று காலாட்படை வீரர்களுக்கு தலைவன் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். நாம் ஒரு உறுதிமொழியை கொடுத்தாக வேண்டும். இந்த போர் நெடுநாட்களுக்கு நீடித்தாலும் நிதானமாக
சரியாக இந்த போரை நாம் வழிநடத்த வேண்டும் என்று இரண்டாவது கட்டளை சொல்கிறார். நம்முடைய படை பெரிது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எதிரினுடைய படையையும் எடை போட்டு செல்லுங்கள். ஒன்னார் படையும் பெரிதாக இருக்கிறது, அதற்கு அஞ்சாமல் நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று காலாட்படைக்கு உத்தரவுகளை அந்த தலைவன் கொடுக்கிறான். யானைப்படை அடுத்து புறப்படுகிறது. இது கடற்படை என்று சொல்லப்படுது. கடல் போன்று இருக்கிறது, யானை தெப்பம் போல இருக்கிறது. காலாட்படைக்கு நடுவிலே யானை செல்வது என்பது கடல் போன்று இருக்கிறது. இந்த யானைப்படைக்கு பின்னேதான் யமன் வந்து கொண்டு இருக்கிறார். இதனால்தான் நமக்கு நிறைய வரவு வரும் என்பது அவனுடைய கருத்து. அடுத்து குதிரைப்படை புறப்பட்டு போகிறது. எந்த பக்கத்திலிருந்து வீரர்கள் வருவார்கள், எந்த பக்கத்திலே நாம் நின்று போரிட வேண்டும் என்று கணிப்பு செய்ய முடியாதது போர்க்களம். குதிரை சாரி உடையது என்றால் திசை மாறி ஓடக்கூடிய ஆற்றல் உள்ளது. யானை திசை மாறுவது கொஞ்சம் கடினம். உடம்பை வளைத்தது திசை மாறி போவது கடினம். நேர்கோணத்திலே ஓடுவது யானையால் முடியும். அது திரும்பி திரும்பி வேறு வேறு திசைகளிலே போவது என்பது கடினம். மதம் பிடித்த போது தான் அப்படி போக முடியும். இந்த திசை மாறி போகின்ற ஒரு போருக்கு இது சரியானது. அம்பின் வேகம் என்ன வேகம்? அந்த வேகத்திலே ஓடக்கூடியது இந்த குதிரைகள். அடுத்தது முன்னே வரிசையாக தூசிப்படை வீரர்கள் போகிறார்கள். அவர்கள் தூசியை கலப்புவர்கள். இன்னும் சொன்னால் முதல் போர் செய்கின்றவர்கள். இந்த தூசிப்படை வீரர்களை நடுவிலே நிறுத்தியும் போர் செய்வது உண்டு. முன்னே இருப்பவர்கள் என்ன போர் செய்கிறார்களோ அதை பார்த்து கொண்டு நீ செய் என்பது போல நடுவிலேயும் நிறுத்துவது. இந்த வீரர்கள் அதி உற்சாகத்தோடு இருக்கிறவர்கள். கையிலே வாளை எடுத்து கொண்டார்கள். அந்த வாள் புதிய வாள். வீரர்கள் புதுமையாகினாலே வாளும் புதியது. பெரிய இருட்டை கூட விளக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாளும் வேலும் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரிகளின் படை தப்ப முடியாது என்று மற்ற வீரர்கள் பேசிக்கொண்டார்கள். இங்கேதான் இந்த படை போர் நடக்கும்போதுதான் அரசர்களுக்குமான சண்டை வருகிறது. பாண்டியனும் சேரனும் மோதிக்கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். பாண்டியனுக்கு துணைப்படை இருக்கும், சேரனுக்கும் துணைப்படை இருக்கும். துணைப்படைக்கு அரசர்கள் இருப்பார்கள். அரசனோடு அரசன்தான் போர் செய்ய வேண்டும். இப்படி பார்ப்போம். பாண்டிய அரசன் போர் செய்து கொண்டிருக்கிறான் சேரனோடு. சேரனுக்கு துணை அரசர்கள் அத்தனை பேரும் சேரன் பக்கத்தில் நின்று பாண்டியனை விரட்டத் தொடங்குகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது நியாயமான போர் அல்ல. ஒரு சூரியனை மேகம் மறைப்பது போல பேரரசன் ஒருவனை பல பேர் சூழ்ந்து கொண்டு போராட்டம் செய்வது நியாயமானதல்ல. இப்படி ஒரு காட்சி நடந்துவிட்டது. படை வீரர்கள் பார்க்கிறார்கள். ஆகா, நம்முடைய அரசனை சுற்றி வேற்று நாட்டு அரசன் ஒருவன் மட்டும் நின்றால் அது நியாயம். பல பேர் சூழ்ந்து கொண்டு தாக்குகிறார்களே, இது ஆபத்தான போர் ஆயிற்றே. என்னதான்
பெருவீரம் உள்ளவனாக நம்முடைய அரசன் இருந்தாலும் கூட இதிலே ஆபத்து இருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். ஒரு வீரனுடைய புத்தி சாமர்த்தியம் வேலை செய்தது. ஆமாம், நாம் சாமானிய வீரர்கள், நாம் அரசர்களோடு போர் செய்வது கூடாது, அதுவும் சரிதான். ஆனால் ஒன்று செய்யலாமேன், என்ன செய்யலாம், இதோ பார் நான் செய்கிறேன் என்று சொல்லி வேற்று அரசர்கள் எந்தெந்த யானையின் மேல் வந்தார்களோ அந்த யானையினுடைய காலையெல்லாம் வெட்டி விட்டான். இப்போ யானை வெட்டுப்பட்ட உடனே பிளிரிக்கொண்டு அது ஓடிவிட்டது. இப்போ ஒரு அரசனுக்கும் ஒரு அரசன் என்ற சமத்துவ போர் நிலை வந்து விட்டது. தேர்லே போர் செய்கின்ற போர் முறை என்பது அம்பு போர் முறை தான். அம்பை எடுத்து செலுத்துவது என்பதுதான் தேரில் இருக்கிறவர் செய்யக்கூடிய கொடிஞ்சியை பிடித்து கொண்டு போர் செய்யலாம். இந்த தேரில் இருக்கிற வீரன் போர் செய்வது ஒரு பக்கம் இருக்க, தேர் எங்கே போகும், அதுக்கு என்ன பெரிய நெடுஞ்சாலையாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த தேர் ஒரு அற்புதமான தேர், கீழே ஏகப்பட்ட பணம் கிடக்கிறது, அத்தனை பணத்து மேலேயும் இது ஏறி அது ஒரு சாலையை போட்டுக்கொண்டே போகிறது என்று பாடுகிறார். இந்த நேரத்தில் இது கடுமையான யுத்தம் ஆகையினாலே இங்கே பாணர்கள் நிரந்தரமாக வந்து போர்க்கள காட்சிகளை பார்த்தவுடனேயே வர்ணனையாக, அதாவது நேர்முக வர்ணனை போல பாட்டு பாடுவார்கள். அதிலே களத்திலே வீழ்ந்தவர்களுக்கு பாட்டு பாடுவார்கள். இந்த இளைஞன் போர்க்களத்திலே இறந்து விழுந்து கிடக்கிறார். இவனுடைய மனைவி, தாய், சிறுவர் யாருமே போர்க்களத்திலே இப்படி ஒன்று நடந்தது என்பது தெரிந்து கொள்ள முடியாது. அப்படியே தெரிந்து கொண்டு வந்தாலும் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய கணவனை, தன்னுடைய தந்தையை அந்த உறவுகளால் கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கு இவனை அடையாளம் தெரியும்? தேவலோகத்திலே இருக்கிற தெய்வங்களுக்குத்தான் இவனை அடையாளம் தெரியும். ஏனென்றால் அவர்கள் வீர சொர்க்கம் கொடுப்பதற்காக இவனை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் என்று உருக்கமாக பாடுகிறார். போர்க்களத்திலே 2 அரசர்களும் ஒரே நேரத்தில் இறந்து போவது உண்டு. அரசன் இறந்து போனான் என்று சொன்னால் போர் முடிந்தது என்பது பொருள். ஆனால் அரசன் இறந்தவுடனே அவனுடைய மகனோ தம்பியோ அரசு உரிமை உள்ளவனோ அதே போர்க்களத்தில் வந்து அந்த கிரீடத்தை தலையில் எடுத்து வைத்து கொண்டு போரை தொடரலாம். முன்னே சொன்னது போல 2 அரசர்களும் போர்க்களத்தில் இறந்ததற்கும் சங்க இலக்கியங்களில் உதாரணம் இருக்கிறது. கடைச்சோழர்கள் காலத்திலே 3 அரசர்கள் யுத்தகலத்திலேயே முடிசூடிக்கொண்டு இறந்த வரலாறுகளும் இருக்கிறது. புறங்கொடுக்காமல் 2 மன்னர்களும் வீழ்ந்தார்கள் என்றால் அது புகழ் கொடுக்கக்கூடிய செயல்தான். இது ஒரு பக்கமாக வீரர்களுடைய கடும் போர் தொடர்ந்தது. இதிலே மிகுந்த கோபத்தோடு உடம்பு வியர்க்க வியர்க்க தன்னுடைய படையும் திரும்பி வரும்போது, திரும்பாதீர்கள், யுத்தம் செய்து வெல்வோம் அல்லது வீர மரணம் அடைவோம் என்று சொல்லி சில வீரர்கள் தடுப்பார்கள். அப்படியும் கேட்காமல் சில வீரர்கள் ஓடினார்கள் என்று சொன்னால், தன் கை வேலை கீழே அங்கே நட்டு தடுப்பு ஏற்படுத்தி தன்னுடைய கை வாளினாலே எதிரிகளையெல்லாம் வெட்டி வீழ்த்தி முன்னேறுங்கள் என்று தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் சில வீரர்கள். தன்னுடைய தோளையே
கொம்பாக கொண்டு ஒரு எருமை போல, எருமைக்கு கொம்பிலே பலம் அதிகம், தன்னுடைய தோளையே கொம்பாக கொண்டு ஒரு எருமை போல ஒரு வீரன் நெருப்பு போல சிவந்த கண்களுடனே எதிரிகளை முட்டி முட்டி தள்ளி கொண்டிருந்தான். வேலை சுழற்றி சுழற்றி வேளாலேயே வீட்டு கொண்டிருந்தான் ஒரு வீரன். அதை அவன் போராக நினைக்கவே இல்லை. கொம்பு சுற்றுவது போல வேலை சுற்றி அதில் அடிபட்டவர்களை கீழே தள்ளி ஒரு ஆட்டமாகவே நினைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு விளையாட்டிலே பிரியம் அதிகம். விளையாடுவதற்கு நேரமில்லை. வேலினாலே விளையாடி கொண்டிருந்தான். இதிலே சுகமான செய்தி என்ன என்றால், அவன் கையிலே வேல் இல்லை. எதிரி அவன் மார்பிலே குத்திய வேலைத்தான் எடுத்து அவன் இந்த வேலை செய்து கொண்டிருந்தான். நெஞ்சிலே குத்திய வேலை எடுத்து இன்னொரு வீரன் எதிரின் மேலே குத்தி கொண்டிருந்தான். அம்பை பறித்து ஒரு வீரன் எதிரின் மேலே இருந்து கொண்டிருந்தார். ஆக தன்னுடைய யுத்த கருவிகள் குறைவான பிறகு அல்லது இல்லாமல் போன பிறகு அப்படி செய்கின்ற வீரர்களும் இருந்தார்கள். தீபாவளி நேரத்தில் பட்டாசு தீர்ந்தவுடனே இந்த வெடிக்காத பட்டாசெல்லாம் எடுத்து வச்சு விளையாடுவது போல இவர்களும் தன் உடம்பில் இருக்கிறதையே எடுத்து, இது கடைசி நேரம், மெய்வேல் கழித்தொடு போக்கி வருபவன் கைவேல் பரியானகும். உடம்பில் ஒரு பெரிய வேல் குத்தி விட்டது, முதுகொரிக்கும் திரும்பி போயிடுச்சது. அப்போ எதிரி வீரன் ஒருவன் வேலை எடுத்துக்கொண்டு இவனுக்கு இன்னொரு வேலை எடுத்துக்கொண்டு கொல்ல வருகிறான். ஆகா, நம்ம கையில் ஆயுதம் இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தவன் ஒரு வினாடி, ஆக நம்முடைய உடம்புலேயே ஒன்று சரி இருக்கிறதுன்னு அப்போ தான் அவனுக்கு சொரணையே வருது. அதை பிடிங்கி வைத்து கொண்டு ஒரு அவுட்டு சிரிப்பு சிரித்தானான். அந்த சிரிப்பிலேயே பயந்து வந்தவன் ஓடிவிட்டான். வயவர் முன்னே ஆட யுத்தகலத்திலே அரசன் தேரை செலுத்தி கொண்டு வருவான். போர் செய்கின்ற வீரர்கள் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்று தெரிந்து கொண்டார்கள். சரி, எதிரிப்படை வீரர்கள் 10,000 பேர் வந்தார்கள். 7,000 பேரை கொலை புரிந்தோம், இன்னும் 3,000 பேர் தான். நம்மக்கிட்ட 12,000 பேர்கள். 12,000 பேர்களும் யாரும் சாகலை. செத்தது வேணால் ஒரு 500,000 வச்சாலும் கூட மிச்சம் இருக்கிறார்கள். இத்தனை பேரும் அந்த குறைவான எண்ணிக்கையோடு போர் செய்ய வேண்டாம், அதுக்கு தேவையான ஆட்களை மட்டும் அனுப்புன்னு அப்படி ஒதுக்கி விட்டுருவாங்க. இப்போ ராஜா புறப்பட்டுருவார், இனிமேல் அங்கே இருக்க வேண்டியதில்லை. அப்போ அந்த தேருக்கு முன்னாடி இந்த வீரர்களெல்லாம் நடனமாடிக்கொண்டே போவார்கள். அது வெற்றி கழிப்பான் நடனம். அந்த கொடியும் வீரர்கள் மட்டும் ஆடவில்லை, அந்த தேரில் இருக்கிற கொடி கூட அன்றைக்கு கம்பீரமாக ஆடுகிறது. இப்படி ஒரு வெற்றியான சூழ்நிலை வந்தவுடனே விரலி பெண்களெல்லாம் வரவழைக்கப்படுவார்கள். அவர்கள் ஏற்கனவே தினமும் மாலையிலே பாசறைக்கு வந்து நடனம் ஆடுவார்கள். இன்றைக்கு பகல் நேரத்திலேயே வெற்றி நிலை வந்தவுடனே விரலி பெண்களெல்லாம் அழைக்கப்பட்டார்கள். விரலியரை அடித்தால் பாட்டு பாடுவதற்கு பாணனும் தயாராக இருப்பான். பாணன் பாட்டு பாட விரலியர்கள் சாலையிலேயே தேருக்கு பின்னே ஆடிக்கொண்டு வந்தார்கள். அதன வீரர்கள் முன்னே ஆடுகிறார்கள், தேருக்கு பின்னே விரலியர் ஆட்டம்னா இதில் அபிநயம் இலக்கணம்லாம் ஜாஸ்தி. இவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல நின்று ஆடிட்டாங்கன்னா தேரை இழுக்கிறவன் வேகமாக இழுத்தான்னா இவங்களும் போயிடுவாங்க. ஆனால் வீரர்கள் அப்படி இல்லை, அவனுக்கு வீட்டுக்கு ஓடணும், வெற்றி செய்தியை ஊரில் கொண்டாடணும். அதனால் கொஞ்சம் வேகமாக தான் அவன் போவான். அவனுக்கு எல்லாம் தாளம் அபிநயம்லாம் இல்லை, தேரை திரும்பி திரும்பி பார்த்து சரியாகவே ஓடுவான்.
அதனால் வீரர்களை முன்னே நடனமாட விட்டு விரலி பெண்களை பின்னே நடனமாட விடுகிறார்கள். இதுவரை நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த 2 நடனங்கள் முன்னே செல்லுகின்ற வீரர் நடனம், பின்னே போகின்ற விரலியர் நடனம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நடனம் நடந்தது. செத்தவன்லாம் பேயா மாறி தேருக்கு முன்னேயும் ஆடினா பின்னேயும் ஆடினான். அது எதிர்நாட்டு வீரனுடைய பேய் அல்ல, இது சொந்த நாட்டு வீரன். ராஜா நான் நீங்கள் என்ன எல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் செத்து போய் உங்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்தேன் இல்லை, நான் சந்தோஷத்தில் ஆடிட்டு போகிறேன் அந்த பேயில். ஒரு களிற்றோடு போர் செய்த ஒரு வீரனுடைய காட்சி. ஒரு பெரிய யானையை வெட்டினான், 4 காலையும் வெட்டினான், அப்படியே உடம்பு சாஞ்சது. இவன் யானையின் கீழே மாட்டிக்கொண்டான். யானை கீழே மாட்டிக்கொண்டவன் எப்படி இருந்தான்னு சொன்னால், ஒரு மலை மேலே சாய கீழே ஒரு சிங்கம் அகப்பட்டு கொண்டதை போல இருந்தது. மீண்டு வந்தானா இல்லையான்னு தெரியல, வந்திருப்பான். யானையே வீழ்த்தக்கூடியவன் அப்படியே நசுங்கி சாகிற அளவுக்கு பலமில்லாத ஒருத்தலாக இருந்தான்னா அவன் போய் யானைகிட்ட போய் வெட்டுறான். இங்கே இவ்வளோ ஒரு வெற்றி முகத்துக்கு இந்த கடுமையான போர் முறை வந்த பொழுது எப்பொழுதுமே நடக்காத ஒரு காட்சி நடக்கும். தேரிலே போய்கொண்டிருக்கிற அரசன் ஒரு இடத்துல தேரை நிறுத்துவான். நிறுத்தி இந்த வீரர்கள் எல்லாம் கூத்தாடி கொண்டிருக்கிறார்ல, இவரும் அங்கே இறங்கிக்குவார். இறங்கி அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஆடுவார். இது எதுக்குன்னு சொன்னால், ஒரு விதத்தில் அடுத்த போருக்கு அச்சாரம். ராஜாவே என்னை கையை பிடிச்சிட்டு ஆடினார். ஆனால் கொடுத்த பணத்தை விட ஒரு முதலாளி இறங்கி வந்து தொழிலாளியோடு கைகுலுக்கும் போது அவன் கொடுக்குற சம்பளம், அவன் கொடுக்குற போனஸ் இதெல்லாம் விட அவன் இறங்கி வந்தானே, அதுதான் மனசில் நிற்கும். இந்த உளவியல் கருத்து அந்த காலத்தில் பின்பற்றப்பட்டது. வேந்தனோடு வெல்வாள் விதித்து கடல் மறவர்கள் ஆடினார்கள். படிக்காத முட்டாளவன், படிக்க விட மாட்டாங்க. அவர்களுக்கு தெரிந்த வாழ் போர் நல்லா கற்றுக்க, அவ்வளோதான். உனக்கு காணாமன்னா கூட தெரிய வேண்டாம், தெரிஞ்சதுன்னா ஆபத்து. அப்புறம் தர்மம், சத்தியம், நேர்மை, இந்த புத்தர் என்னமோ சொன்னாருங்களே, அதெல்லாம் அப்படி இல்லால போர்க்களத்துக்காக வரக்கூடாது. ஆகினாலே அவ்வளவு குறைவான அறிவு உள்ளவன், எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு என்பது மேலே இருக்கும். அன்பு ததும்பி கொண்டு வரும். அறிவு எடை அதிகமாக ஆக அன்பை அமுக்கிவிடும். உலகம் இன்றைக்கு அன்பு குறைவாக இருக்கிறதுனாலே, பாசம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, படிப்பு அதிகமாக போச்சு. படிப்பு பாசத்தையும் அன்பையும், சில நேரத்தில் பண்பாட்டையும், பல நேரங்களில் கலாச்சாரத்தையும் கூட அமைக்கிறோம். அரசன் படிப்பாளிக்கு படிப்பாளியாக இருப்பான், வீரனுக்கு வீரனாக இருப்பான். வீரனாக வரும்போது தான் ஒரு வீரன் என்பது மட்டும்தான் அவனுக்கு நினைவு வருமே தவிர, தான் ஒரு நாட்டினுடைய அரசன், தான் பெரும் புலமையாளன், பல துறை அறிவாளன், பெரிய செல்வந்தன் எல்லாமே மறந்து போய் இறங்கி தேரில் இருந்து ஆடுகிறான். ஆடினது எப்படின்னா, வாழை மீன் குளத்தில் ஆடினா எப்படி ஆடுமோ அப்படி ஆடுறான். அப்படி பிறண்டு ஆடுகிறான். பொருகளத்திலே நடக்கிற இன்னொரு காட்சி, யுத்தகளத்து வீரர்கள் பெரும்பாலும் பின்வாங்குவது என்பது கிடையாது. காலை பின்னுக்கு வைக்க மாட்டான். ஆகையினாலே அவனை தூண்கள் என்று தான் சொல்லுவார்கள். பகைவர்களுக்கு நடுக்கம் தரும்படியாக போர் செய்த வீரர்கள் எதிரிலே வருகின்றவர் தேர்ப்படையாக இருந்தாலும் ஒதுங்க மாட்டான், குதிரைப்படையாக இருந்தாலும் ஒதுங்க மாட்டான்.
யானைப்படையாக இருந்தாலும் தூண் போல அப்படியே அசையாமல் நிற்பார். ஒரு வீரன் மார்பிலே வில் அம்பு பிளந்து நிலத்தை தீண்டாமல் உடம்பெல்லாம் அம்புகளோடு கிடக்கிறான். அவன் சபதமிட்டு வந்தது என்ன என்றால், நான் மண்ணை கவ மாட்டேன் என்று சொல்லி வந்தான். செத்தால் மண்ணை கவித்தானே ஆக வேண்டும். உடம்பெல்லாம் அம்பு குத்திய நிலையிலே அவன் கீழே விழாமலே இருக்கிறானே, எனவே அவன் மண்ணை கவ்வாமலே இருந்தான். யுத்தகலத்திலே இறந்து போன கணவனை பெண்கள் தேடுவார்கள். ஒரு பெண் ஒரு பணத்துக்கிட்ட போய் நிற்கிறா, இல்லை இல்லை அது என் கணவன். சககளத்து சண்டைங்கிறது அங்கேயே வருது பாருங்க. தன்னுடைய கணவனை சரியாக கண்டுபிடித்து அவனை கட்டிப்பிணைத்து தழுவிக்கொண்ட பெண்களை பார்க்கும்போது எவ்வளவுதான் வீரமுள்ளவனாக இருந்தாலும் மற்ற வீரர்களுக்கும் பிழைத்த வீரர்களுக்கும் கண் கலங்கியது. இந்த யுத்தகலத்திலே மனைவியை பிரிந்து கணவன் இறந்து போகிறான். இறந்து போன கணவனை அவனுடைய மனைவி வந்து கட்டி தழுவி கொண்டதை பார்த்தோம். கட்டி தழுவி கொண்டதோடு கூட சில பெண்கள் அந்த கட்டி தழுவிய நிலையிலேயே இறந்து போகிறார்கள். பக்கத்தில் இருக்கிற வீரன் சொல்லுகிறான், இந்த யமன் இப்பொழுதுதான் வெட்கப்பட்டான். நீ திட்டம் போட்டது இவனுடைய உயிருக்கு. நீ கேட்காமலேயே அவனுடைய மனைவியும் உயிரை கொடுத்தாள். உனக்கு வெட்கம் இருக்கிறதா? உன் பட்டியலை அவள் மாற்றிவிட்டாள் என்று மற்ற வீரர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அசம்பாவிதமாக இந்த கடுமையான போரிலே அரசனே இறந்து போகிறார். வெற்றி பெற்ற அரசன் இறந்து போகிறார். வெற்றி என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம், அந்த வெற்றிக்கு பிற்பாடு அரசன் இறந்தான் என்ற துக்கம் ஒரு பக்கம். இதை பல வீரர்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அரசன் இறந்து போனான், இனிமேல் நான் இருக்கக்கூடாது. அரசன் தேவலோகத்துக்கு போய்விட்டான். என்னுடைய வாளை துடுப்பாக வைத்து, என்னுடைய மானத்தை நெய்யாக வைத்து, என்னுடைய வீரத்தை விறகாக வைத்து நான் நெருப்பு மூட்டி சாகிறேன் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்ட வீரர்களும் இந்த போர்க்களத்திலே காணப்பட்டார்கள். கணவனை நான் கண்டுவிட்டு வருகிறேன் என்று ஒரு பெண் புறப்பட்டாள். மற்ற பெண்கள் இவள் தவறாகச் சொல்வதாகவே கருதினார்கள். யுத்தகலத்திலே இருக்கிற கணவன் உயிரோடு இருப்பான், அவனை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி இவள் புறப்படுவதாகவே மற்ற பெண்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்ன? கணவன் இறந்த யுத்தகலத்திலே இறந்து போன அந்த வினாடியே இந்த பெண்ணுக்கு கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தி மனத்திலே தெரிந்துவிட்டது. கணவன் உயிரோடு இருப்பான் என்ற நம்பிக்கையிலே இவள் விட்டு புறப்படவில்லை. அவன் தேவலோகத்திலே இருப்பான் என்பது தெரிந்து கொண்டு
நான் கணவனை பார்த்து வருகிறேன் என்று இரட்டை அர்த்தத்தோடு சொல்லுகிறாள். கணவனை தேவலோகத்தில் பார்க்கிறேன், நானும் தேவலோகம் போகிறேன் என்ற பொருளோடு அந்த பெண் பூவோடும் பொட்டோடும் போய் சேர்ந்தாள். சில யுத்தகலங்களிலே ஒருவர் கூட மிச்சப்படாமல் எல்லாரும் அழிந்து போகின்ற நிகழ்ச்சியும் உண்டு. எல்லாரையும் ஊர் மக்களாக கூடி நீர்க்கடன் செய்து கொளுத்துவது என்பது உலகத்தையே கொளுத்துவது போல. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியும் இந்த கொடுமையான ஒழிஞையிலே உண்டு, அதிரப்போர் செய்கின்ற ஒழிஞையிலே உண்டு. மொத்தத்தில் 100க்கு 10 பேர்தான் படைப்பார்கள், 90 பேர் அழிவார்கள். அதிரப்போர் செய்வதிலே இப்படியான அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்பதாகத்தான் நம்முடைய ஒழிஞை சொல்லுகிறது. இந்த போரிலே வென்ற அரசன் மீண்டும் ஒரு முறை பட்டாபிஷேகம் செய்து கொள்வான். புதிய